நாளுக்கு நாள் இந்திய அரசியலில் ஏகப்பட்ட திருப்பங்களும் மாற்றங்களும் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றன. பிரதமர் மோடி பதவியேற்பாரா அல்லது பதவியேற்பு தள்ளி வைக்கப்படுமா என்றெல்லாம் கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த அரசு இன்னும் பதவியே ஏற்கலை. அதுக்குள்ளே ஒரு பெரிய குற்றச்சாட்டை தூக்கி வீசியிருக்கிறார் ராகுல் காந்தி. 30 லட்சம் கோடி ரூபாய் பங்குச்சந்தையில் ஏமாற்றப்பட்டிருக்கிறது. சாமானிய மக்களினுடைய பணத்தை பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதற்கு அமித்ஷாவும் மோடியும் சொன்னார்கள். அதன் பின்னால் ஒரு சதி இருக்குது, பங்குச்சந்தை ஊழல் என்று ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். இந்த பங்குச்சந்தையில் நடைபெற்றது என்ன என்பதை பற்றியும், மோடி பிரதமராக பதவி ஏற்க முடியுமா, சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் அவ்வளவு எளிதாக மோடியை ஆட்சி நடத்த விட்டு விடுவார்களா, இன்றைக்கி அமித்ஷா முக்கிய துறைகளை எல்லாம் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறாரே, இது எதை உணர்த்துகிறது, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் எத்தனை விழுக்காடு இருக்கின்றன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிக்க காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பொருளாதார வல்லுநரும் காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகியுமான திரு ஆனந்த் சீனிவாசன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சொல்லி பயணிப்போம். வணக்கம் செந்தில். 2-3 முக்கியமான கேள்விகள். முதல்ல நம்ம இந்த நீங்கள் ஒரு எக்கனாமிஸ்ட்டுங்கிறதுனால நான் அதுலேருந்தே ஆரம்பிச்சிடறேன். இந்த 30 லட்சம் கோடி பங்குச்சந்தை ஊழல்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பேசிட்டு நான் காங்கிரஸுக்குள்ளே போகிறேன். என்னங்க, அதாவது ஏதாவது சொல்லுங்கிறதுக்காக ராகுல் காந்தி சொல்கிறாரு அப்படின்னு பாஜக அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்கிறத இப்போ நீங்கள் எக்கனாமிஸ்ட்டு எனக்கு புரிகிற மாதிரி எளிமையாக என்ன நடந்துச்சு, அதில் 30 லட்சம் கோடி மக்களை எப்படி ஏமாத்தினாங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு மாதமாகவே முதல்ல ரொம்ப ஹைட்டில் இருந்தது ஸ்டாக் மார்க்கெட்டு. இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சு 2வது ஃபேஸ் ஆரம்பத்துலேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபி தோக்குதுன்னா என்ன, இவங்க சொன்ன 400 சீட்லாம் வரப்போகுது இல்லை, குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு. இது எஸ்பெஷலி என்ன ஆச்சுன்னா, வட இந்தியாவில் இங்கே உங்களுக்கும் குணா சாருக்கு நடந்த மாதிரி பல சேனலில் பல சவர்ன்னு வாங்குவாங்க, தட் இஸ் மேல் ஜாதி மக்களே ஜேர்னலிஸ்ட்டை வேலையை விட்டு அமைச்சிட்டாங்க. அவங்களாம் தனியாக யூடியூப் சேனல் போட்டு போட்டுன்னு இருக்காங்க. அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வீதியாக போய் மோடி தோக்குறாருங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எந்தெந்த ஊரில் எவ்வளோ ஓட்டு வருங்கிறத பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் அது மாதிரி நடந்ததே கிடையாது. ஸோ ஃபாரினர்ஸ் என்னத்தை நினச்சிட்டாங்கன்னா, பணத்தை வெள்ளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்ஐசி, பேங்க்கு, ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் வாங்க சொல்கிறாங்க. வாங்க அவங்க விற்றுனே இருந்தோம். ஒரு 70-80,000 கோடி விற்று பணத்தை வெள்ளை எடுத்துகிட்டு போயிட்டான். ஏற்கனவே பங்கு சந்தையில் முதலீடு செய்தவர்கள் தங்கள் பங்குகளை விற்கிறார்கள். வெளிநாட்டில் இருக்கிறவன் எடுக்கிறான். நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டு தான் ரீட்டைல் இன்வெஸ்டரு, அவன் வாங்கினே இருக்கிறான். இது ரொம்ப நாள் போயிட்டுருக்கு. உடனே எல்லோரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மார்க்கெட்டே சொல்லுது மோடி தோக்க போகிறான்னு பேச்சு வந்துருச்சு. ஸோ மே 4ஆம் தேதி அன்றைக்கி ஐ திங்க் அமித்ஷா, யார் என்றைக்கு பேசினாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, 4-19 மே அன்றைக்கி அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் ஒரு பர்டிகுலர் டிவி சேனல் ஓன்டு பை அதானிக்கு கொடுத்தாங்க ஒரு பேட்டி. அதில் என்ன சொன்னாங்க, இந்த பங்குச்சந்தை யாருமே டைரெக்டாக அவங்கள கேள்வி கேட்க முடியாது. கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணிட்டு தான் நீங்கள் கொடுக்கணும். நான் தான் கொஸ்டின் பேப்பர் வைப்பேன், அதுதான் நீங்கள் கேள்வி கேட்கணும். எல்லோரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி மார்க்கெட்டே சொல்லுது மோடி தோக்கணுன்னா. அமித்ஷா என்ன சொன்னார், இப்போ நீங்கள் வாங்கினா மார்க்கெட்டு 4ஆம் தேதி நல்ல ரிசல்ட் வரும், ஆமாம், காசு பணம் பார்க்கலான்னு மே 4ஆம் தேதி அதானி சேனலில் சொல்கிறார். இந்த அதானி சேனல் ஏன் முக்கியம்னா, இங்கிலாண்டில் இருக்கிற ஃபைனான்ஷியல் டைம்ஸு, வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட் ரூல்ஸுக்கு புறம்பாக அதானி பண்ணிகிட்ருக்காருன்னு குற்றச்சாட்டு இருக்குது. செபி அதை இன்வெஸ்டிகேட் பண்ண டைம் கேட்டுகிட்டே இருக்குது. இது வரைக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணல. சுப்ரீம் கோர்ட்டுக்கெலாம் போய் சுப்ரீம் கோர்ட் செபிக்கு டைம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த அதானி சேனலில் இவங்க சொல்கிறாரு, 19ஆம் தேதி பிரதமரும் சொல்கிறாரு. அது ஆட்சிக்கு வருங்கிற நம்பிக்கையில் நாங்கள் சொன்னோம், நல்லது நடக்கும். செபியோட ரூல்ஸ் படி ஷேர் வாங்குன்னு நீங்கள் சொல்ல முடியாது. சரி, இல்லை இந்த குறிப்பிட்ட ஷேரை வாங்குன்னு சொல்லலை. ஷேர் சில இடத்துல என்ன சொல்கிறாங்க, சில இடத்துல சில பேர் கார்மெண்ட் ஷேர்ஸும் சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க சொன்னாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, மற்றவங்க சொல்லியிருக்காங்க. இதில் எங்கே ஊழல் வந்துச்சு? இதுங்க இன்னும் வரல. அப்பவும் மார்க்கெட்டு இறங்கிட்டே போகுது, மார்க்கெட் ஏறலை. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் என்ன ஆகுதுன்னா, அன்றைக்கி தான் எக்ஸிட் போல் வருது. அன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது. வீக்காக இருக்கிற மார்க்கெட்டில் கடைசி ஒரு
45 நிமிஷத்தில் அதானி ஷேர் மட்டும் ஏற ஆரம்பிக்குது. ஓகே. அந்த ஷேர் அன்றைக்கி நைட்டு எக்ஸிட் போல் வருது, அதானி ஷேர் ஏற ஆரம்பிச்சிருது. அப்போ என்ன பொருள்னா எக்ஸிட் போல் லீக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதாவது தொலைக்காட்சிகளில் வெளிவருவதற்கு முன்பாக எக்ஸிட் போல் 6 மணிக்கு தான் எக்ஸிட் போல் வரணும். ஓகே. 2:30 மணிலேருந்து ஷேர் ஏறுது. அதுவும் அதானி ஷேர் மட்டும் பர்டிகுலராக. சரி. இந்த அரசு சகாக்களாக இருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் ஏறுது. அப்போனா ஏதோ நியூஸ் லீக்காக இருக்கணும். ஏன்னா நாள் ஃபுல்லாக வீக்காக இருந்துட்டு வேறு எந்த நியூஸும் இல்லாமல் இது ஏறுது. 6:30 மணிக்கு இவங்க எல்லோரும் ஒரே நம்பரை சொல்கிறாங்க, 360லேருந்து 400. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கு சனி ஞாயிறு லீவ். திங்கக்கிழமை காலத்தால் மார்க்கெட் திறந்த உடனே ஒரு ஹைட்டுக்கு போயிடுது. 1950 பாயிண்ட் வரைக்கும் போகுது. மேலே 1700 பாயிண்ட் வரைக்கும் மேலே போனோன்னா யாரோ விற்கிறாங்க. ஓகே. ஹைட்டில் யாரோ விற்கிறான், அது கொஞ்சம் விழருது. உடனே விற்கிறத நிறுத்திடுறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்லுவோம். நான் விற்பேன், விலை கிடைக்காத நிறுத்திடுவேன். திரும்பி 2 ப்ராட் பேஸ் செட்டிங்னா எல்லோரும் விற்றுனே இருப்பான். ஓகே. ஒரு ஆள் விற்றா என்ன ஆகும்னா, நான் சப்ளை பண்ணுவேன், கொஞ்சம் ரேட்டு கம்மியாகிட்டா நிறுத்திடுவேன். திரும்பி ரேட்டு ஏறும், திரும்பி நாள் ஃபுல்லாக விற்கிறான். நார்மலாக மார்க்கெட் ஹை போயிடுச்சுன்னா ஃபஸ்ட் ஹவரில், செகண்ட் ஹவர் அந்த ஹையை தாண்டிடும், தேர்ட் ஹவர் அதை தாண்டி போகும். கார்த்தால் ஓப்பனிங் ஆன ஹைலேருந்து அதை தாண்டவே இல்லை, அதே லெவல் ஃபுல்லாக ட்ரேட் ஆகுது. இறங்கினா நிறுத்திடுறாங்க விற்கிறது, அப்படியே வச்சிருந்தாங்க. அன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிடுது. அடுத்த நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வருது. 200-300 பாயிண்டில் இறங்கி அட் ஒன் ஸ்டேஜ் 1950 பாயிண்ட்ஸ் விழுந்து அங்கேருந்து 1400 பாயிண்ட். இதில் என்னென்னா, இந்த அதானி குரூப் கம்பெனிஸ் இருக்குல்ல, 18-20% ஏறித்து அந்த 2 நாளில். அது 25% கீழே விழுது. அதாவது எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியானவுடன் ஏறுது, இப்போ 20% ஏறுது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது 25% விழுது. ஓகே. அப்போ என்ன கரெக்டாக யாரோ வாங்கியிருக்காங்க. எலெக்ஷன் அன்னைக்கு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே வாங்குறாங்க. சரி. அடுத்த நாள் விற்றுடுறாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டரும் மியூச்சுவல் ஃபண்டும் வாங்குறாங்க. அடுத்த நாளைக்கு எல்லாருமே விற்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கோ முன்னாடியே என்ன நடக்குதுன்னு தெரியுது. ஓகே. அண்டு ட்ரேடிங் வால்யூம் நார்மலாக எவ்வளோ வியாபாரம் நடக்குமோ அன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் அதோட 5 மடங்கு வியாபாரம் நடக்குது. அப்போனா யாருக்கோ தெரிஞ்சு அன்றைக்கி வாங்குறாங்க. ஓகே. அது எல்லாருக்கும் பேர் தெரியும், டேட்டா இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அந்த டேட்டாவை நீங்கள் செபி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். செபி அதானியை இன்வெஸ்டிகேட் பண்ணலங்கிறது சரி எல்லாருக்கும் தெரியும். இது இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தெரியும். நான் சொன்னது அந்த 2 நாள் ட்ரேட் பண்ணாது, அன்றைக்கி 2 நாளைக்கு மார்க்கெட் பக்கம் போகாதுன்னு. பட் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டரு வாங்கியிருப்பான்ல, மோடி ஜெயிக்கிறாருன்னு வாங்கி மோடி ஜெயிச்சா 1000 பாயிண்ட் ஏறும்னு எல்லாருக்கும் தெரியும். மோடி ஜெயிக்கிறாருன்னு ஹையில் வாங்கினவன்னா அடுத்த நாளைக்கு காலத்தில் விற்றுருக்கான். அவன் ஏன் விற்கிறான்னா, மார்க்கெட் 100 ரூபா ட்ரேட் பிஸ்னஸ் நடந்தால் 10 ரூபா தான் வாங்கிட்டு பல வருஷத்துக்கு வச்சுப்பான். 90% எப்படின்னா, இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்பான். அவன்கிட்ட காசு இல்லாமையே வாங்குவான். அவன் தான் இன்றைக்கி மாட்டி அன்றைக்கி டோட்டல் நஷ்டம். மார்க்கெட் கேப் இறங்கினது 30 லட்சம் கோடி இறங்கிட்டு. அதாவது எக்ஸிட் போல் முடிவுகள் அடிப்படையில் ஒருத்தர் வாங்கிடுறான், வாங்கிட்டு அடுத்த நாளே விற்கிறான். ஹையில் விற்கிறான். நான் இன்றைக்கி ரிசல்ட் வரப்போகுது. அந்த அவன் ஹையில் விற்கிறான்ல, அவன் ஹையில் விற்றதை வாங்கினான் இல்லையா ஒருத்தன், அவன் லாஸ் ஆகிருக்கிறாங்க. அவன் தான் ரீட்டைல் இன்வெஸ்டர், நம்ம தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஓகே. அவன் எப்போ லாஸ் ஆகிறான்னா, எலெக்ஷன் முடிவு வரும்போது. அடுத்த நாளைக்கு வந்துருச்சு. எலெக்ஷன் முடிவு அடுத்த நாள் வருது. அடுத்த நாள் எலெக்ஷன் முடிவு வரும்போது அது கீழே இறங்கிடுது. ஓகே. ஷேரோட வேல்யூ கீழே இறங்குது, பயங்கரமாக இறங்கிடுச்சு. அதில் அவன் மாட்டிக்கிறாங்க. ஓகே. அந்த டோட்டல் வேல்யூ 30 லட்சம் கோடி. ஓகே. இது ஏன் கேட்கணும்ல, நீ அரசியல்வாதி, நீ ஏன் வாங்குங்கிற மார்க்கெட்டு இன்றைக்கி வாங்கினா 4ஆம் தேதி வரும்னு உனக்கு எப்படி தெரியும்? சரி. இப்போ இதோட ஒட்டு நீ ஷேர் வாங்கு நல்லதுன்னு சொன்னான், ஷேர் வாங்கு 4ஆம் தேதி நல்ல ரிசல்ட் வரும்னு எப்படி சொல்லுவேன் நீ? ஒட்டுமொத்த மதிப்பு 30 லட்சம் கோடி இந்த வணிகத்துடைய மதிப்பு. வணிகத்தோட
நட்டத்தோட மதிப்பு 30 லட்சம். ஓகே, நட்டம் மட்டும் 30 லட்சம் கோடின்னு வச்சுக்கலாம். அப்போது இது ஒருத்தருக்கு நட்டங்கிறது இல்லை, அந்த 30 லட்சம் கோடி வேறு யாருக்கோ ப்ராஃபிட்டாக இருக்குல்ல. அதான் அந்த வேற யாரோங்கிறது ஒருவரா ஒன்றுக்கு மேற்பட்டவரா? அது பாஜக இந்த இடத்துல நேரடியாகவும் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இந்த அதானி ஷேரை எக்ஸிட் போலுக்கு முன்னாடி வாங்கினவன் யார்? செபியால் கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? எக்ஸிட் போல் வாங்கினவங்க, எக்ஸிட் போல் கொடுத்தாங்கல்ல, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மெயினாக எக்ஸிட் போல் கொடுத்தவன் பிஜேபிக்கும் பண்ணியிருக்கிறான். சரி, அவனுக்கும் பிஜேபிக்கும் என்ன கனெக்ஷன்? அவன் யாருக்கெல்லாம் போல் கொடுத்தான்? பிஜேபியை சேர்ந்த சகாக்கள் யாராவது ஸ்டாக் வாங்கி விற்றுருக்காங்களா? இப்போ அதானி ஒரு ஃபாரின் எஃபிஐன்னு இருக்கிறவன் அதானி ஸ்டாக்கை வாங்கி விற்றவனே இந்தியிலேயே லாபம் பண்ணியிருக்கான்னா, இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனாக தான் தெரியும். இப்போ இந்த வணிகத்திற்காகத்தான் எக்ஸிட் போல் முடிவுகளே திருத்து சொல்லப்படுதுங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அப்படி தான் இருக்கும்ல. நீங்கள் என்ன நினைப்பீங்க? இப்படி சொன்னால் பெரிய அளவில் ஷேர் மார்க்கெட்டில் அந்த 2 நாளில் பல லட்சம் கோடி லாபம் பார்க்கலாம்னு நினச்சி பார்த்துருக்குறாங்க. ஆமாம், பட் இது யூகத்தின் அடிப்படையிலான குற்றச்சாட்டு தானே? இல்லையே, நடந்தது தானே சொல்கிறோம் நாங்கள். சரி, இதில் பிஜேபி எந்த இடத்துல பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் இப்படி கேள்வி வைக்கிறேனே, ஏதோ ஒரு நிறுவனம் அந்த 30 லட்சம் கோடி ரூபா ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ராஃபிட் பார்த்துருக்குன்னா அவன் பிஜேபி நேரடியாக மறைமுகமாக ஃபண்ட் பண்ணியிருக்கான். எனக்கும் ராகுல் காந்திக்கும் டைரெக்டாக சம்மந்தம் கிடையாது. நான் காங்கிரஸில் இருக்கிறேன், காங்கிரஸில் மூத்த போஸ்டிங்கில் இருக்கிறேன். ரைட்டாக நான் டெல்லியில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஃப்ரைடே அன்றைக்கி எலெக்ஷன் வாங்கிட்டு எனக்கு முன்னாடியே உள்ள இன்ஃபர்மேஷன் தெரியுது. நான் இன்றைக்கி வாங்கிடுறேன், நான் அடுத்த நாளே விற்றுடுறேன். இன்றைக்கி வாங்கி 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து விற்றுடுறேன். 20 ரூபா கொடுத்துட்டு 3 நாள் கழிச்சு அதுக்கு அடுத்த நாள் மார்க்கெட் விழுந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஸோ இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறீங்க செபி? ஆமாம், இதில் எல்லாமே நான் ஏன் பிஜேபி வச்சு சொன்னோம், சென்சிட்டிவ் ஸ்டாக்குன்னு இருக்குது, ப்ரைஸ் சென்சிட்டிவ்னு. அமர் ராஜான்னு ஒரு கம்பெனி இருக்குது, ரொம்ப நல்ல கம்பெனி தான். அவங்களுக்கும் தெலுங்கு தேசமுக்கும் ரொம்ப நிஜமாக ஒரு தெலுங்கு தேசமில் இருந்தவர் தான், நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. 600 ரூபா இருந்தது ஸ்டாக்கு. எலெக்ஷன் ரொம்ப நல்ல கம்பெனி, நியாயமான கம்பெனி, நானும் வச்சுருக்கேன் சார். கம்பெனியில் எந்த தப்பும் கிடையாது. மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு காட்டுறேன். 600 ரூபாவில் இருக்குது. எலெக்ஷனில் நாயுடு ஜெயிக்க போகிறாருன்னு தெரிஞ்சோன்னே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே 900 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்புறம் நாயுடு தோக்குறாருன்னு எல்லாரும் பேசினாங்க. அது அங்கேயே 900 ரூபாயிலே நின்றுடுச்சு. எலெக்ஷன் முடிஞ்சு நாயுடு ஜெயிக்கிறாரு. இன்றைக்கி 4 நாளில் அது 500 ரூபாய் ஏறி இருக்குது, 50%. ஓகே, 1000 ரூபான்னா 1500ன்னு நினைக்காதீங்க. நீங்கள் 10 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி 2 நாளில் 15 லட்ச ரூபா ஆகிடுச்சு. அப்போ நான் 1000 கோடி போட்டால் 1500 கோடி. ஸோ அதோட வேல்யூம், பிஸ்னஸோட வேல்யூம் அதிகமாகின்ற பொழுது அதோட ப்ராஃபிட் பெரிய லெவலில் பல 100 கோடிகளில் போயிருக்குது, பல 1000 கோடிகளில் போயிருக்கு. ஓகே ஓகே சரி. இப்போ இது எக்கனாமிக்கலாக இதில் நடந்தக்கூடிய சிக்கல்களை செபி விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நடந்துருக்கிறீங்க. செபிக்கு இல்லை, செபி விசாரிக்க மாட்டாங்க, இப்படி விசாரிக்க மாட்டாங்க. நீங்கள் செபி விசாரிக்கணுங்கிற அழுத்தத்தை கொடுக்குறீங்க நீங்கள். முதல்ல இல்லை, நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி ப்ரோப்னு இருக்குது. ஓகே, நீங்கள் உங்கள் இப்போ 543ல் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து இருக்குன்னு 240 பேர்னா இருக்கிறது பிஜேபி பேர் நிறையன்னு வச்சுக்கோ. பாதி அப்போசிஷன் பாதி எல்லாம் சேர்ந்து நடக்கக்கூடிய நடத்தி விசாரிக்கணுங்கிறீங்க. ஓகே, உங்கள் சேர்மனை நீங்களே போட்டுக்கோங்க. ஓகே, நாங்கள் கேட்குற பேப்பரை செபி கொடுக்க சொல்லுங்கள் சார். அந்த பேப்பர் பப்ளிக் ஆகிடும்ல. ஓகே, நீ ரிப்போர்ட் என்ன எழுதினாலும் டிசன்ட் நோட் ஒருத்தவங்க எதுவும் அது பப்ளிக் நியூஸ் ஆகிடும். இது ஒரு பக்கம். இன்னொரு பிரதான கேள்வி, இப்போ பொருளாதார சிக்கல்களை தாண்டி அரசியல் ரீதியாக ஆட்சி அமைக்க முடியவில்லை காங்கிரஸால். 100 இடங்கள் தான் வெற்றி. ஆனாலும் பாஜக தனித்து ஆட்சி அமைக்க முடியலை அப்படிங்கிறதுல காங்கிரஸுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்கிறதா ஒன்று. இன்னொன்று, எந்த அளவிற்கு திரு சந்திரபாபு அவர்களும் திரு நிதிஷ் அவர்களும், ஏன்னா நிதிஷ் இந்தியா கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராகவே இருந்தார், சேர்மனாக இருந்தார். நீங்கள் அப்புறம் அவர் வெளியில் போனார். சந்திரபாபுவையும் அக்கமடேட் பண்ணியிருக்கலாம் காங்கிரஸ், அக்கமடேட் பண்ண விட்டுடுச்சு, தவறிடுச்சு. அதே மாதிரி ஜெகன்மோகனை காங்கிரஸ் விட்டுடுச்சு. இந்த மாதிரி பல விமர்சனங்கள் இருக்குது. காங்கிரஸ் செய்த தவறுகள் இதை சரி செஞ்சு தான் நிதிஷையும் சந்திரபாபுவையும் கையில் வச்சுருந்தால் இன்றைக்கி இவ்வளோ சிக்கல் இல்லை, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. அதை எப்படி பார்த்து? எல்லாரையும் வச்சுக்க முடியாது. நிதிஷ் இங்கே தான் இருந்தார், அவராக தான் போனார், யாரும் விரட்டல. நாயுடு வரல, நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணோம், அவர் வரல. அவர் கிளியராக நான் பிஜேபியோட போனால் தான் எனக்கு லாபம்னு. இன்ஃபேக்ட் மீடியா ஃபுல்லாக
ஏர்போர்ட்டில் வந்து சந்திரபாபு நாயுடுவும் டிகே சிவகுமாரும் 10 நிமிஷம் பேசின வீடியோவே இருக்குது. அதனால் காங்கிரஸ் ட்ரை பண்ணணும்னு சொல்கிறது தப்பு. ஓகே. அடுத்த கேள்வி, காங்கிரஸ் சந்தோஷப்படுறதுக்கு இதில் சந்தோஷப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை, வருத்தத்துக்கும் ஒன்றும் படலை. 2 வாட்டி காங்கிரஸ் முக்து பாரத்னு சொல்லி 60 கீழ் ஓட்டுக்கு 60 சீட்டுக்கு கம்மியாக இருந்த கட்சி இன்றைக்கி 100, நேற்று 92 ஒருத்தர் வந்து சேர்ந்துட்டார் 100, இன்னும் 2 பேர் வருவாங்கங்கிறாங்க. 102 கட்சி சீட்டு வாங்குகிற கட்சியாக மாறினதில் எங்களுக்கு சந்தோஷம். மக்கள் எங்களுக்கு தெளிவாக ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. இப்போ நீ பண்ணது ஓகே, இன்னும் கொஞ்சம் சிறந்த ஆப்போசிஷனாக இருன்னு எங்களை கத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் இருக்கோம். இருக்கிறதுலே பெரிய நம்ம ஜனநாயகத்தின் மரபு, யார்கிட்ட ஜாஸ்தி சீட்டு இருக்கோ அவன் தான் வந்து கட்சி ஆட்சி ஃபார்ம் பண்ணணும். அவனுக்கு தான் ஃபஸ்ட் டர்ன். அவரால் ஆட்சி பண்ண முடியலன்னு அவர் சொன்னார்னா காங்கிரஸ் ஆட்சி பண்ண தயார். காங்கிரஸ் ஆட்சி பண்ண தயார்னா உங்களுக்கு தனிப்பெரும்பான்மை இல்லை. அவர் பண்ணலன்னு சொல்லட்டுமே, அவருக்கும் இல்லை எங்களுக்கும் இல்லை. அவருக்கு நிதிஷும் சந்திரபாபும் தங்களுடைய ஆதரவை அவருக்கு தெரிவித்து விட்டார்களே. தெரிவித்து என்ன கேட்டிருக்காங்க அவங்க. உடனே அவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 2 பேரும் சோர்ஸஸில் என்ன சொல்கிறாருன்னா, ஜனதா யுனைடெடில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ நிதிஷ் முதல்ல பிரதமராக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாரு. அவர் சொன்னது தவறுன்னு வரைக்கும் நிதிஷ் சொல்லவே இல்லை. நிதிஷ் பிரதமராக இருந்தால் நாங்கள்லாம் சந்தோஷப்படுறோம்னு சொல்லியிருக்காரு. 2 பேருமே ஸ்பீக்கர் கேட்குறாங்க. இப்போ ஸ்பீக்கர் பதவியை கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, பார்லிமெண்ட்டில் பிரதமர் நினச்சதெல்லாம் பண்ண முடியாது. ரிமோட்டு வேறு யாரு கைக்கோ போயிடும். 2 பேருமே ஸ்பீக்கர் பதவி கேட்குறாங்க. நான் ஸ்பீக்கரை கொடுக்க மாட்டேன்னு அமித்ஷா சொல்லலை. இன்னொரு அன்கன்ஃபார்ம்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அமித்ஷா ஹோம் மினிஸ்டராக இருக்கக்கூடாது, வேறு யாரையாவது போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக எனக்கு தெரியாது. இருக்குது 2 பேருமே. ஆனால் 4 மந்திரி கேட்குறோம். அந்த பாஸ்வான் முக்கிய இலாக்காக்கள் 4 மந்திரி கேட்குறான். நான் கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னார்னா கேட்கறதுனால தான் நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியும். இப்போ அமித்ஷா தரமாட்டேன்னாருன்னா கேட்குறான்னு அர்த்தம். சரி, இந்த பாஸ்வானோட பையன் இருக்கிறார்ல, அவனை வீட்டை விட்டெல்லாம் விரட்டினீங்கல்ல, அவன் 4 பேர் வச்சுருக்கிறான். அவன் 2 மந்திரி கேட்குறான். ஒரு சீட்டு வச்சுருக்கிற ஜிதின் மாஞ்சின்னு அவர் என்ன மந்திரி ஆக்குங்கிறாரு. குமாரசாமி 2 சீட்டு வச்சுருக்கிறாரு, எனக்கு மந்திரி ஆக்குங்கிறாரு. இதில் இப்போ பெரிய ப்ராப்ளம் சொல்ல வரேன். இந்த உத்தவ்லேருந்து பிரித்து போனார்ல, அவர் 7 சீட்டு வச்சுருக்கிறாரு. நேற்று சாயங்காலத்தில் நான் ஒரு எம்பி இல்லை, அவர் எம்எல்ஏ எல்லாம் திரும்பி உத்தவ் டாக்கரே பக்கம் போயிடுறாங்க. சரத்பவாரோட அண்ணன் பையன் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவன் 1 சீட் தான் ஜெயிச்சிருக்கிறான். அவனோட 10 எம்எல்ஏ பார்த்தா சரத்பவார் வீட்டில் இருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் நீங்கள் அங்கே கார்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆதரவு எம்எல்ஏக்கள். ஆமாம். ஸோ நீங்கள் அங்கே கார்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே உங்கள் ஆட்சி போயிடுச்சு. எது? மகாராஷ்டிரா, ஹரியானா போயிடுச்சு. நீங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வரலப்பா. சரி, ஹரியானாவில் போயிடுச்சுன்னு வச்சுக்க. எம்எல்ஏலாம் காங்கிரஸ் பக்கம் வந்து லெட்டர் கொடுத்துட்டான். துஷ்யந்த் சௌத்தாலான்னு யார் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருந்தானோ அவன் கவர்னருக்கு கடிதமும் எழுதிட்டான், நீ இதை கூட்டுன்னு, எதை அசம்பிளியை கூட்டி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துங்கன்னு. கவர்னர் சும்மா இருக்கிறார். நானும் காங்கிரஸ் பிரச்சனை ஓட்டு போட போகிறேன்னு அவன் சொல்லிட்டான். இப்போ வந்து சைலண்ட்டாக இருக்கார். காங்கிரஸும் சைலண்ட்டாக ஏன் இருக்குன்னா, இன்னும் 2 மாதத்தில் டேர்மே முடிய போகுது. நாங்கள் போய் அதை சொன்னோம், இப்போ நீ கார்மெண்ட் ஃபார்ம் பண்ணால் 2 மாதத்தில் எலெக்ஷனு. ஓகே, அதனால தான் அங்கேயும் விழலை. இன்னும் ஒரு 5 மாதத்தில் எலெக்ஷனு இங்கே மகாராஷ்டிராவில். இன்றைக்கி நாங்கள் ஆட்சியை கவுத்தோன்னா நான் போய் சீஃப் மினிஸ்டர் ஆகி திரும்பி எலெக்ஷன் நடத்தணும். எப்படியும் 5 மாதம் கழித்து எனக்கு 5 வருஷம் ஆட்சி வரப்போகுது. இந்த எலெக்ஷன்லேயே 288 சீட்டை 194 நாங்கள் லீடிங். உத்தவ் டாக்கரே, சரத்பவார், காங்கிரஸ் 288 சீட்டில் 194 லீடிங். அதை நாங்கள் ஜெயிப்போமான்னு தெரியாமல், இப்போ நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு தெரிஞ்சதுன்னா அது 200 கூடி போகும். அதனால தான் தேவேந்திர ஃபட்னவிஸ் ரிசைன் பண்ணுறேன்ட்டார். ஸோ நம்ம என்ன யோசிக்கணும்னா, அவர் அங்கே சீட்டு மட்டும் குறையலை, 2 இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்டு, ரெவென்யூ ஜெனரேட்டிங் ஸ்டேட்டு கையை விட்டு போகுது. இது கன்ஃபர்ம்டு. நீங்கள் எங்களுக்கு யார் வந்தாங்க வரலாங்கிறதுக்கு முன்னாடி அவங்கள ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற அமைச்சர் நாக்பூர் RSS மினிஸ்டரு, அவரே நேற்று இது வரைக்கும் வந்து மோதியை பார்க்கல.
அவர் வந்து டெல்லியில் பாம்பேலேயே உட்காந்துட்ருக்கிறாரு. அவர் தான் மாற்று பிரதமர் கேண்டிடேட்டுங்கிறாங்க. நிதின் கட்கரி இன்னும் டெல்லிக்கே வரல, பிரதமருக்கு வாழ்த்து சொல்லலை. நார்மலாக இது மாதிரி கட்சியில் எப்படி நம்ம அம்மா ஏடிஎம்கேல எதுக்கும் 10 வாட்டி அம்மா பேரை சொல்லிட்டு தான் எதாவது சொல்லணும். அது கூட முன்னாள் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லக்கூடாது, வருங்கால் முதலமைச்சர்னு சொல்லணும். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. நம்ம பிஜேபியும் அப்படி தான். இப்போ ராஜ்நாத் சிங் என்ன பண்ணிட்டார்னா, அவர் லக்னோவில் ஜெயித்ததுக்கு நன்றி சொல்கிறச்ச பிரதமர் பேரே சொல்லாமல் சொல்லிட்டார். பிரதமர் பேரும் சொல்ல, அமித்ஷா பேரும் சொல்லலை. ஸோ பிஜேபிக்குள்ளேயே ஸ்பிளிட் வந்துருக்குங்க, கொஞ்சம் ஒரு அதிருப்தி இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் ஆட்டுவாங்க. ஸோ அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் நடந்து முடிஞ்சிருக்கிறது. ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஆட்சி மாறுதோ இல்லையோ பல ஸ்டேட்டில் மாறிடுச்சு ஆல்ரெடி. நான் என்ன சொல்கிறேன், ஹரியானா கையை விட்டு போயிடுச்சு. சரி, இன்னும் கவர்னர் கூப்பிட்டா நாளைக்கு போயிடும். மகாராஷ்டிரா போயிடும். மகாராஷ்டிராவுக்கு கூப்பிட்டு நாளைக்கு நீங்கள் அசம்பிளியை கூட்டுங்கன்னு சொன்னார்னா போயிடும். அதனால தான் நான் ஒரு இடத்துல சொன்னேன், உங்கள்கிட்ட அமித்ஷா இருக்காருன்னா எங்கள்கிட்ட ஒரு சரத்பவார் இருக்கிறார். அது பொறுப்போடு தான் சொன்னேன். அவர் வேறு கட்சியும் மேகாதீங்க. அவர் எலெக்ஷன் போது என்ன சொன்னார்னா, ராகுல் காந்தி வந்து முராஜி தேசாய், ஜேபி நாராயணோட பெரிய லீடராக இருக்கார், காங்கிரஸ்லேருந்து வெளில போனவங்கெல்லாம் திரும்பி காங்கிரஸுக்கு வரணும்னு அவரே ஒரு அறிக்கை விட்டார். அவர் காங்கிரஸுக்கு வரத்துக்கு தயாருன்னு தான் அர்த்தம். ஸோ உங்களுக்கு ஒரு அமித்ஷா இருக்கிறாருன்னா சரி. நான் நினைக்கலாம், இவ்வளோ சாணக்கியர்கள் இருக்கிறாங்க காங்கிரஸ் கூட்டணியில், நிதிஷ் ஏன் பிரதமர் ஆகக்கூடாது, நிதிஷ் பிரதமர் ஆனால் எங்களுக்கு மகிழ்ச்சி என்று அவருடைய கட்சி எம்எல்ஏக்கள் சொன்னதாக சொல்கிறீங்க. நாங்கள் மகிழ்ச்சின்னு சொல்ல மாட்டோம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது சொல்லுவீங்களான்னு கேட்குறேன். சொல்லியிருப்போம்ல, நிதிஷை சொல்லியிருக்கீங்க. சொல்லியிருப்போமான்னு எனக்கு தெரியாது, எனக்கு அந்த பவர்ஸ்லாம் கிடையாது. சரி, பட் யூகிக்கிறீங்க. என்னோட யூகத்தில் டெஃபினட்டாக சொல்லியிருப்பீங்க. அதாவது நிதிஷ்க்கு பிஎம் போஸ்ட்டும் தர ரெடி, நீங்கள் கூட்டணிக்கு அந்த பக்கம். ராகுல் காந்தி பிஎம் வேண்டான்னு சொல்கிறார். சரி, காங்கிரஸ்காரெல்லாம் வந்து பிஎம் ஆயிடுன்னு சொல்கிறோம். அதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. 102 காங்கிரஸ்காரனும் ராகுல் காந்தி தான் பிரதமர்னு சொல்கிறாரு. ராகுல் காந்தி பிரதமராகிறதுக்கு ரெடியான்னு தெரியாது எனக்கு. 102 சீட்டை வச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட 16 எம்பிஸ் வச்சிருக்கிற ஒருத்தருக்கு பிரதமர் கேண்டிய பதவியை விட்டு கொடுக்க கூட காங்கிரஸ் தயாராக தான் இருக்குங்கிறீங்க. யாருக்கு வேணால் கொடுக்கலாம், அதானே அவர் சொல்கிறாரு. ராகுல் காந்தியே திரும்பி என்ன சொல்கிறாரு, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கேட்டோன்னே கூட்டணிகளை கேட்டு தான் நான் முடிவெடுப்பேன்னு. அப்போ நாங்கள் 102 தான் வச்சுருக்குறோம், மீதி இப்போ 235 இருக்குது, மீதி 33 பேர் இருக்கான். 133 பேர் 135 பேர் வந்து நிதிஷை பிரதமராக்குனா நாங்கள் ஏன் வேணான்னு சொல்ல போகிறோம். அது ஸ்டாலின் சார் முடிவு எடுக்கணும், மம்தா முடிவு எடுக்கணும், அகிலேஷ் முடிவு எடுக்கணும். இவங்க 3 பேரும் சொன்னான்னா நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சியமே இல்லை, நீங்கள் நிதிஷை ஆக்குங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன. அப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படி எல்லாம் ஒரு சூழல் வந்துச்சுன்னா சந்திரபாபு கோச் அதுதான் சொல்கிறேன், அதுதான் அங்கே கஷ்டங்கிறேன். அதனால நம்ம வெளியிலேருந்து எதிர்கட்சியாக உங்களுக்கு கடமையை செய்யலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டீங்க. மக்களும் அதுக்கு தானே போட்டிருக்கான். மக்களே எனக்கு 150 சீட்டு கொடுத்துருந்தா நான் ஏதாவது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு 102 சீட்டு கொடுத்து 100+2 இண்டிபெண்டன்ட் கொடுத்ததுனால மக்கள் கொடுத்த கடமையை தான் நான் செய்ய முடியும். இப்போ நீங்கள் அது மாதிரி சொல்லலை. பட் மற்ற நெறியாளர்லாம் என்ன கேட்குறத வந்து ரொம்ப வருத்தம், காங்கிரஸுக்கு வந்து வருத்தம். ஒரு ஜனநாயகத்தில் அவங்களுக்கு என்ன புரியணும்னா, ஆளும் கட்சி அப்படின்னா முக்கியமோ அது மாதிரி எதிர்கட்சியும் ரொம்ப முக்கியம். எதிர்கட்சியோட வேலை வந்து கவர்மெண்ட் அதோட வேலையை ஒழுங்காக செய்யுதா இல்லையான்னு பார்க்க வேண்டியது தான் எதிர்கட்சியின் வேலை. அந்த வேலையை நாங்கள் சிறப்பாக செய்வோம்னு சொல்கிறோம். நிறைய ஒரு கேள்வி, ஆட்சியும் பிடிக்க முடியல காங்கிரஸால், ஓரளவுக்கு இடத்தையும் பிடிச்சிட்டாங்க, அதனால அவங்களால இப்போ வந்து இவிஎம்மையும் குறை சொல்ல முடியலை, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சிருக்காங்க. இவிஎம் இல்லைன்னா இவிஎம் குறை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவிஎம் மீது இருந்த எல்லா சந்தேகமும் தீர்ந்ததா? காங்கிரஸ் என்றைக்குமே இவிஎம் பற்றி பேசினது இல்லை, சமீப காலமாக பேச ஆரம்பித்தாங்க காங்கிரஸ். இல்லை, நாங்கள் என்ன சொன்னோங்கிறத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி அந்த நிலைப்பாடை நாங்கள் ஒன்றும் மாற்றிக்கல. மிஷினில் கோளாறுன்னு நாங்கள் சொல்லலை. நீங்கள் மிஷினில் கோளாறு இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த விவிபேட்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, டைம் ஆனால் பரவாயில்ல, விவிபேட்டை எண்ணுங்கிறோம், அவ்வளோதான் சொல்கிறோம் நாங்கள். நீங்கள் என்ன பண்ணீங்க, எலெக்ஷன் ஃபாஸ்ட்டாக முடியணுங்கிறதுக்காக விவிபேட்டை என்ன வேணாம் நீங்கள், கடைசியில் நீங்களே கவுண்டிங்கை ஸ்லோ டவுன் பண்ணிட்டீங்கல்ல. இப்போ நம்ம அம்மையார் இருக்காங்க, நம்ம பிரேமலதா மேடம் விருதுநகர், இப்போ என்ன சொல்கிறாங்க, 2 நாள் கழித்து நீங்கள் சரியாக கவுண்ட் பண்ணலங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் காங்கிரஸோட சஜஷனை எதிர்த்து
நீங்கள் விவிபேட்டை எண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை கிடையாது. இல்லை, காங்கிரஸ் அந்த நிலையில் இன்றைக்கும் இருக்குது. ஓகே, நாங்கள் மிஷினை குறை சொல்லலை, மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தான் இப்போ குறை சொல்கிறோம். விவிபேட்டை எண்ணிட வேண்டியதானே. இப்போது ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்திருந்தால் அல்லது ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலில் மீண்டும் நம்ம வந்து வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்பவும் நம்பலாமா? வாக்கு சீட்டு பக்கம் போக மாட்டோம், விவிபேட்டை டெஃபினட்டாக எண்ணுவோம். ஓகே, அதை நோக்கி தான் நகர முடியும் அப்படிங்கிறீங்க. அதுதான் நியாயம். நீங்கள் வந்து மிஷின் என்னன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியர், நீங்கள் வெளியிலேருந்து இந்த மிஷினை மேனிப்புலேட்டே பண்ண முடியாது. சரி, என்ன பண்ண முடியும்? இந்த மிஷினை தூக்கிட்டு இன்னொரு மிஷினை வைக்க முடியும். ஓகே, பட் சீரியல் நம்பரில் எல்லாரும் பூத் ஏஜென்ட்டுக்கு தெரியும், எஸ், ஃபார்ம் 17C உங்களுக்கு தெரியும், ஓட்டு டாலி ஆகணுமான்னு தெரியும். ஓகே, ரைட்டாக விவிபேட் எண்ணி போக்கணும். விவிபேட் எண்ணிட்டால் சந்தேகம் நிச்சயமாக போயிடும். ஓகே, டன். ஸோ விவிபேட்டை எண்ணினால் இன்னும் கூட செல்ல முடியல. ஏன்னா 100 தொகுதிகள் வெறும் 1000. இங்கிலீஷில் ஷேக்ஸ்பியர் இடத்துல சொல்லுவான், சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி அபவ் சஸ்பீஷன். சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும். ஆமாம். ஸோ ஒன்ஸ் சந்தேகம்னு சில பேருக்கு வந்துடுச்சுன்னா என்னிடம் பொட்டிய அப்புறம் என்ன. ஸோ ஒரு 100 தொகுதிகளில் வெறும் 1000 வாக்குகள் தான் வித்தியாசம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து விவிபேட்டை எண்ணினால் சரியாக இருக்கும் அப்படின்னு இருக்கிறார் திரு ஆனந்த் அவர்கள். சில முக்கியமான செய்திகளை சொன்னார். ஒன்று, பொருளாதாரம் சார்ந்து ஷேர் மார்க்கெட்டில் நடந்த அந்த சிக்கலை பற்றி பேசினார். அரசியல் ரீதியாக என்ன நகர்வுகள் இருக்கும் என்பதை பற்றியும் நம்மோடு பேசியிருக்கிறார். பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் நம்மோடு இணைந்த அவருக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்யலாம். நன்றி. நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள். நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.